வர வர அம்மா சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சதுதான் நடக்கணும், யாரும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த கல்யாணத்துல ரேவதி அக்கா ஒரு பொண்ணாவே நினைக்கல. அக்காவை மிரட்டியும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியும் எல்லா காரியத்தையும் சாதிச்சிருக்காங்க. மகளோட விருப்பத்தை விட அந்த டிரைவரை மாப்பிள்ளை ஆக்குறதுலதான் உறுதியா இருந்திருக்காங்க. என்ன ரேவதி இன்னும் ரெடி பண்ணலையா? ரெடி பண்ண வேண்டியதானே? 8 to 9 தான் நல்ல நேரம்னு ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள ரேவதிய ரெடி பண்ணி ரூம்க்கு அனுப்பணும். அம்மா, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? என் ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்க நினைச்சதுதான் நடக்கணும், உங்க விருப்பத்துக்கு தான் வாழணும்னா எங்களுக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்காதா? இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்க கூடாதா? எங்க வாழ்க்கையையும் நீங்களே வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குமா? ரேவதி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அத பத்தி எல்லாம் கவலைப்பட போறதே இல்ல. என்னால திரும்ப திரும்ப ஒண்ணு மட்டும்தான் உன்கிட்ட சொல்ல முடியும். நான் எது செஞ்சாலும் அது ஓ நல்லதுக்கு தானே நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இத சொல்லி சொல்லியேதான் என் வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்க. இன்னும் எப்படி நம்ப சொல்றீங்கன்னு தான் தெரியல. ஏய், வெளி உலகத்துக்கு நான் எப்படி தெரிஞ்சாலும் உங்களுக்கு நல்ல அம்மாவா தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். அத நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கல. அம்மா, புள்ளைங்க மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்களதான் நல்ல தாயின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க. என் விருப்பத்துக்கு எதிராதானே எல்லாத்தையும் செய்றீங்க. இது பாரு, உன்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்க என்னால முடியாது. டைம் ஆயிட்டு இருக்க, நீ சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மா, நீங்க ரேவதிக்கு செய்யற ரோஹிணி, நீ எதுவும் பேச வேண்டாம். நீங்க யாரும் புரிஞ்சுக்க போறதே இல்ல. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நான் சொல்றத நீங்க செய்யுங்க. ரேவதியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல? இப்ப என்ன, நான் ரெடி ஆகணும் அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நீங்களே தானே முடிவு பண்றீங்க. நான் என்ன சேலை கட்டணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த சேலையை கட்டிக்கட்டுமா, இல்ல இந்த சேலையை கட்டிக்கட்டுமா, இல்ல இந்த சேலையை கட்டட்டுமா, இல்லனா புதுசா ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. அப்படி இருந்தா அதையும் கட்டிக்கிறேன். இல்ல, இதோ இது நல்லா இருக்கும், இதே கட்டிக்கோ. சரிங்கம்மா, நீங்க சொன்னா மறுத்தா பேச முடியும். அப்படியே மறுத்தா விட்டுறவா போறீங்க? நான் இந்த சேலையவே கட்டிக்கிறேன். ரோஹிணி, ஸ்வாதி, இவளை ரெடி பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டிவை மேகம். சூடாதான் இருக்கு. இன்று முதல் இரவு. பேராண்டி, இந்த பாதம் பிஸ்தாவோட சேர்க்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தூக்கலா சேர்த்து நல்லா சுண்டா காய்ச்சிருக்கேன். இந்த பாலை என் பேரனும் பேத்தியும் குடிச்சா அவங்களுக்கு புது தெம்பே வந்துரும். இந்த பாலோட தயவுல தான் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ரோகு, பால் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கே. பாட்டி, எல்லா விஷயத்திலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க பாட்டி. எப்படி பாட்டி, எப்படி? ஏதோ உங்க புண்ணியத்தால இன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறேன். நீங்க எனக்கு பாட்டி இல்ல, எனக்கு தெய்வம், தெய்வம். அடுத்து நம்ம டார்லிங் ரோகுக்கு. இல்ல, இன்னும் கொஞ்சம் ஊத்துவோம். பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்துவோம்.
இன்று இரவு சிறப்பான இரவாக இருக்கட்டும். இதை எப்படியாவது நம்ம ரோகு டார்லிங்க குடிக்க வச்சிடணும். அப்போதான் நைட் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும். மாப்ள, அத்தை, குட் ஈவினிங் அத்தை. என்ன அது டம்ளர்ல? அது ஒண்ணு இல்ல அத்தை, ரோகிணி பால் கேட்டா அதான் எடுத்துட்டு போறேன். எங்க காட்டுங்க. அத்தை, இது உங்களுக்கு வேணாம் அத்தை. கொடுங்க மாப்ள, பால் தானே, ஏன் மறைக்கிறீங்க? அத்தை, நான் உங்களுக்கு வேற பால் எடுத்துட்டு வரேன். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் வேற பால் எடுத்துட்டு வந்துடுறேன். கொடுங்க. என்ன ஆக போதோ? ம், அத்தை, அது வெறும் பால் தான். உங்க ரேஞ்சுக்கு அதை ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, ஒருத்து இல்ல. எனக்கு என்னமோ எனக்கு பால் குடிக்கணும் போல இருக்கு. நான் இதை குடிச்சுக்கிறேன். நீங்க ரோஹிணிக்கு வேற பால் எடுத்துட்டு போய் கொடுங்க. அத்தை, 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 அத்தை. இந்த பால் உங்களுக்கு வேணாம் அத்தை. நான் வேற பால் எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ்.